வணக்கம் அன்பர்களே. நாம் சில பகுதிகளாக களபிரரின் ஆட்சி குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் களபிரரின் சமய நம்பிக்கை குறித்தும் அதை அவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சி முறையோடு தொடர்பு படுத்தி இருந்தனர் என்பது குறித்தும் பார்த்தோம். தாங்கள் வென்ற இடங்களில் மங்கலங்களை அமைத்து அந்த மங்கலங்களுக்கு நடுவிலே ஒரு காம கோட்டம் அமைத்து அந்த காம கோட்டத்தில் ஒரு கன்னி தெய்வம், அவ ஒரு பௌத்த மத இறைவி, பின்னாளில் பிடாரி அம்மன் என்றும் ஜேஷ்டா தேவி என்றும் அழைக்கப்பட்டாள். அவளை காவல் காப்பதற்கு ஒரு சாஸ்தா அல்லது சாத்தன் தெய்வம் வைக்கப்பட்டது. முனைவர் பத்மாவதி அவர்கள் 2023 வெளிக்கொணர்ந்த தன்னுடைய புதிய நோக்கில் களபிரர் வரலாறு என்ற புத்தகத்தில் பின்னாளில் ஐயனார் என்று அழைக்கப்பட்ட இந்த சாத்தன் தெய்வத்தை வேதகால கடவுளரான இந்திரனோடு தொடர்பு படுத்தி காட்டியதையும் நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ களபிரர்கள் சமணர்களாகவும் பௌத்தர்களாகவும் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளை ஆண்டு அவர்களுடைய அந்த 300 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் இந்த மதங்களை நன்றாக தமிழ் மண்ணிலே வேரூன்ற செய்துவிட்டனர். இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சமயங்களாக முதலில் தோன்றியவை இந்த சமணமும் பௌத்தமும். பௌத்தத்தை பொறுத்தவரையிலும் சங்கா என்று அமைத்து பௌத்தரே புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சங்கங்களை நிறுவி பின்னாளில் அசோக சக்கரவர்த்தி போன்றவர்கள் அந்த மதத்தை மிகவும் வலுவாக பரப்பி கடல் தாண்டி பிற நாடுகளிலும் தழைக்கச் செய்தனர். இப்போ இன்றளவிலும் பார்த்திங்கன்னா பிறந்த நாடான இந்தியாவை காட்டிலும் பௌத்தம் பிற தெற்காசிய நாடுகளிலே தழைத்து வளர்கின்றது. அதுபோல் ஜைனர்களுக்கும் சங்கம் என்று ஒரு அமைப்பு இருந்தது. இந்த அமைப்புகள் நல்ல செல்வ வளம் மிக்க நிறுவனங்களாகவும் விளங்கின. ஏன்னா இவர்களுக்கு இந்த சமண வணிக சாத்துகளின் பேராதரவு இருந்தது. அந்த அளவிலே இந்த களபிரர்கள் டிரனிக்கல் ரூலர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக முன்னாளில் சித்தரிக்கப்பட்ட போதும் இப்போ அந்த கருத்தெல்லாம் மாறி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் எல்லா சமயங்களையும் ஆதரித்தனர் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் குறித்தும் நாம் பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வைதீக மதங்களை அவர்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் வைதீக மதங்களை பரப்பிய வேத விற்பனர்களின் சில போக்குகளை தான் அவங்க கண்டித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் வேள்விக்குடி செப்பேட்டின் மூலம் எப்படி ஒரு களபிர அரசன் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேயத்தை ரத்து செய்து அந்த நிலங்களை பறிமுதல் செய்து குடிமக்களுக்கு வழங்கியதை நம்ம பார்த்தோம். பின்னால் அந்த வேள்விக்குடி செப்பேட்டை வெளியிடுகின்ற ஜடில பராந்தகன் என்ன பண்ணுறான், மீண்டும் அந்த பிரம்மதேயத்தை நிறுவி அந்த நிலங்களை பிராமணர்களிடம் ஒப்படைக்கின்றான். இப்போ இதுபோல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான பாண்டியருடைய செப்பேடு அப்படிங்கிறது தளவாய்புரம் செப்பேடு. இந்த தளவாய்புரம் அப்படிங்கிறது கோயில்பட்டி அருகிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்றது. முனைவர் பத்மாவதி அவர்கள் எப்படி அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி, சங்கரங்கோயில், ராஜபாளையம் உள்ளிட்ட அந்த பகுதிகள் எல்லாம் களபிரரின் முக்கியமான ஆட்சி பீடங்களாக இருந்தன என்பதை கல்வெட்டு ஆதாரங்களுடன் விவரிக்கின்றார். இந்த தளவாய்புரம் செப்பேடுகளின் மூலம் இந்த 2ஆம் பாண்டியர் ஆட்சியின் நில உடைமை கொள்கைகள் குறித்தும் அவருடைய பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவசாயம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் பல முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய போர்கள், பராந்தக வரகுணன் என்ற பாண்டியன் பல்லவர்களை கருவூரில் தோற்கடித்தான் என்பது குறித்தும் அவை கூறுகின்றன. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த வடமொழி பகுதியில் பிரசஸ்தி என்கின்ற பாண்டியர்களை புகழ்ந்து அவர்களுக்கு புராண அடிப்படையிலான பிறப்பு கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு இங்கே மிக முக்கியம் என்ன அப்படின்னா இந்த தளவாய்புரம் செப்பேட்டிலும் இதே மாதிரி எப்படி ஒரு சிற்றரசனால் ஒரு பிரம்மதேயமானது ரத்து செய்யப்பட்டு அதை எப்படி பராந்தக வீரநாராயணன் திருப்பி நடைமுறைக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கிறதான் முக்கியமாக பதிந்து காட்டப்படுகின்றது. அவனுடைய 43வது ஆட்சி ஆண்டில் சபைக்கு ஒரு அந்தணன் முறையிடுகின்றான். என்னன்னா
300 வருடங்களுக்கு முன்னால் களபிரரை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை மீண்டும் அமைத்த கடுங்கோன் பாண்டியன் என்ன செய்கிறானா, ஒரு பிரம்மதேயத்தை உருவாக்கி சில நிலங்களை ஒரு 12 அந்தணர்களிடம் ஒப்படைத்து மேற்கொண்ட அந்த பகுதிகளுக்குள் களபிரர் வராத அளவு காவல் காக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றானாம். அதே போல் என்னென்னா, இன்னொரு பாண்டிய மன்னன் கழுதூரில் சித்தி செய்த பாண்டியன் என்று அவனுக்கு பெயர். அவன் என்ன பண்ணுறான், காடக சோமாஜியார் என்கின்ற ஒரு தளபதிக்கு ஒரு நிலத்தை தானமாக கொடுத்து அந்த இடத்துக்கு சோமாசி குறிச்சி என்று பெயர் வேறு வைக்கின்றான். இப்போ இந்த பின்னாளில் வருகின்ற இந்த சிற்றரசன் அவனுடைய பெயர் கடற்றிருக்கை கிழவன். அவன் என்ன செய்கிறானா, இந்த 2 நில பந்தங்களையும் ரத்து செய்து அந்த நிலங்களை திரும்ப பெற்று ஒன்றாக்கி அதற்கு மதுரத நல்லூர் என்று பெயரிட்டு குடிமக்கள் நிலமாக மாற்றி விடுகின்றான். இப்போ இந்த இடத்த மீட்டு தரணும் அப்படின்னு தான் அந்த அந்தனர் வீரநாராயணன் சபையிலே வழக்கு வைக்கின்றார். இப்போ இந்த இடத்துல முனைவர் பத்மாவதி 3 கேள்விகளை முன்வைக்கின்றார். இந்த கடற்றிருக்கை கிழவன் என்பவன் யார்? இப்படி களபிரர் ஆட்சி முடிந்து 300 ஆண்டுகள் கழித்து அவன் ஒரு பிரம்மதேயத்தை ரத்து செய்ய காரணம் என்ன? அப்படி மீட்டெடுக்கின்ற இடத்திற்கு மதுரத நல்லூர் என்று பெயர் வைக்க காரணம் என்ன? இந்த சிற்றரசர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அந்தந்த காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களை ஆதரித்து வந்திருக்கின்றனர். அப்போ முன்னாளில் களபிரர்களை ஆதரித்த சிற்றரசர்களே பின்னாளிலே பாண்டியர்களை ஆதரித்திருக்கின்றனர். அப்போ இப்படி தங்கள் ஆதரவை மாற்றிய அந்த சிற்றரசர்களுக்கு இடையிலே இந்த கடற்றிருக்கை கிழவன் என்பவன் களபிரரின் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கருத்தாளத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பிரம்மதேயத்திற்கு ஒரு எதிர்ப்பாளனாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றான். அப்போ அதனால்தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 2 நிலபந்தங்களையும் ரத்து செய்து அந்த இடத்தை மீட்டு மதுரத நல்லூருங்கிற பெயரில் குடிமக்களுக்கு வழங்கி விடுகின்றான். மதுரம் என்றால் இனிப்பு, அமிர்தம் என்று பல பொருள் உண்டு. ஆனால் வரலாற்று ரீதியில் பார்த்தோம்னா அந்த பெயர் கர்நாடக வேந்தர்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கும் முனைவர் பத்மாவதி அவர்கள் கல்வெட்டு ஆதாரங்கள் காட்டுகின்றார். முதலாம் ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியில் எப்படி அவன் கர்நாடகாவின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து அந்த பகுதிகளுக்கு கல்வெட்டில் காட்டப்படுகின்ற பெயர் மதுர மண்டலா. அதுபோல பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களிலே பராந்தக நெடுஞ்சடையன் தனக்குத்தானே மதுர கருநாடகன் என்ற பட்டத்தை கொடுத்து கொள்கின்றான். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தனக்கு முன்னால் ஆண்ட தன் முன்னோர்களின் ஆதரவை பெற்ற களபிரர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே மதுரத நல்லூர் என்கின்ற பெயரை இந்த கடற்றிருக்கை கிழவன் வைத்திருக்க வேண்டும் என்று காட்டுகின்றார். இப்போ பராந்தக வீரநாராயணன் அமர்ந்து இந்த வழக்கை கேட்ட சபை இருந்த இடமே பார்த்தீங்கன்னா களக்குடி. அப்போ அந்த களபிரருடைய பெயர் தொடர்பு அங்கே தெளிவாக நமக்கு காட்டப்படுகிறது. இந்த பிரம்மதேயம் என்கின்ற ஒரு முறை, அதாவது வளமான நிலங்களை பொதுமக்களிடமிருந்து எடுத்து அவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவது. இதில் என்னென்னா, அந்த பிரம்மதேயத்தை அப்படி வழங்கும் பொழுது அந்த நிலத்திலே உழவடை என்று சொல்வோம் இல்லையா, உழுது கொண்டிருந்த அந்த உழவர்களை கிட்டத்தட்ட அடிமைகளாக அங்கீகரித்து அவர்களையும் சேர்த்து தானமாக வழங்குகின்ற ஒரு கொடிய பழக்கம் இருந்து வந்தது. இந்த பிரம்மதேயத்தின் மீதான ஒரு வெறுப்பு தான் அந்த காலகட்டத்தில் பொதுமக்களையும் சில சிற்றரசர்களையும் அந்நிய ஆட்சியாளர்களான களபிரர்களுக்கு ஆதரவு நல்கி பாண்டியர்களையும் சோழர்களையும் ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கியது என்ற கருத்தையும் முனைவர் பத்மாவதி அவர்கள் தன் புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த களபிரர்கள் ஒரு சர்வாதிகாரிகளாக இல்லாமல் இந்த பிரம்மதேயம் போன்ற சிலவற்றை கண்டித்து அந்த காலகட்டத்தில் சிற்றரசர்கள் மற்றும் கிழார்களுடைய ஆதரவை பெற்றனால்தான் 300 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி தமிழ் மண்ணிலே நீடித்தது. அவர்கள் ஆட்சி முடிந்த 300 ஆண்டுகளாகியும் அவர்களுடைய இந்த கருத்து தாக்கம் கடற்றிருக்கை கிழவன் போன்ற சிற்றரசர்களிடையே பரவலாக இருந்து வந்தது. இப்போ இந்த களபிரர்கள் ஆட்சி முடிந்தவுடனே என்னாச்சு, ஆட்சிக்கு வந்த இந்த பாண்டிய மன்னர்கள் பிரம்மதேயங்களை மீட்டெடுத்து தானங்களாக வழங்கியதோடு மட்டுமல்லாமல் புதிதாக பிரம்மதேயங்களையும் பிற தானங்களையும் பெருவாரியாக இந்த பிராமணர்களுக்கு வாரி வழங்கியதை கல்வெட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. இப்போ வேள்விக்குடியை மீட்டெடுத்து பிரம்மதேயமாக்கிய பராந்தக நெடுஞ்சடையன் தன்னுடைய சீவரமங்கலம் செப்பேட்டில்
எப்படி வந்து சீவரமங்கலம் என்கின்ற ஊரை ஒரு பிரம்மதேயமாக சுஜத பட்டர் என்கின்ற ஒரு பிராமண பண்டிதருக்கு, அவர் வந்து யக்ன வித்தையில் சிறந்தவர் என்று அந்த செப்பேடு கூறுகிறது. சீவரமங்கலம் ஊரை காராண்மை மீயாட்சி உள்ளடங்க சர்வ பரிவாரங்களுடன் வழங்கியதாக பதிந்து காட்டுகின்றது. அப்போது அங்கிருந்த ஆடு மாடு உழுது கொண்டிருந்த உழவர்கள் எல்லாரோடையும் சேர்த்து அந்த நிலமானது அவருக்கு பிரம்மதேயமாக கொடுக்கப்பட்டதை அந்த செப்பேடு காட்டுகிறது. இன்னும் தளவாய்புரம் செப்பேட்டின் வடமொழி பகுதியில் பார்த்திங்கன்னா பிரசஸ்தி என்கின்ற பெயரில் இந்த பாண்டிய மன்னர்கள் எப்படி திருமாலின் உந்தியில் இருக்கின்ற தாமரையிலிருந்து தோன்றினார்கள் என்றும் அவர்களை பிரம்மனோடும் அத்திரி போன்ற கடவுளரோடும் தொடர்பு படுத்தி, அது மட்டுமல்லாமல் ரிக்வேதத்தில் இடம்பெறுகின்ற ஈலாம் மற்றும் அவளுடைய மகனான புருரவஸ் இவர்களோடெல்லாம் தொடர்பு படுத்தி எழுதப்பட்டுள்ளது. இப்போ விஷ்ணு புராணம் படி பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த புருரவசின் வழித்தோன்றல்களாக காட்டப்படுகின்றனர். தளவாய்புரம் செப்பேட்டில் பாண்டியர்களும் அவர்கள் வழித்தோன்றல்களாக மாறிவிடுகின்றனர். இது போன்ற கதைகளால் தங்களுடைய குல கௌரவம் உயருவதாக நினைத்து இந்த பாண்டிய மன்னர்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவர்களுடைய பழம்பெருமைக்கு பெரும் பாதகம் செய்தவர்களாக ஆகின்றனர். இன்னும் பார்த்திங்கன்னா சின்னமனூர் சிறிய செப்பேட்டில் இந்த பராந்தக நெடுஞ்சடையன் எப்படி வந்து பிராமண பூசாரிகளுக்கு தான் துலாபாரம் கொடுத்ததை, அதாவது தன்னுடைய எடைக்கு எடை தங்கம் வழங்கியதையும், மேலும் கோசஹஸ்ரம் ஹிரண்ய கர்ப்பம் போன்ற தானங்கள் செய்ததையும் மிக பெருமையோடு பதிந்து காட்டுகின்றான். ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆளுயர பசு ஒன்றை தங்கத்தால் செய்து இந்த ராஜா என்ன பண்ணுவானா அதோடைய வாய்க்குள் நுழைந்து பின்வழியாக வெளியே வந்து விடுவான். இப்படி பசுவின் பின்பகுதியிலிருந்து அவன் வெளி வந்ததனால் பசுவின் வயிற்று வழியாக அவன் மறுபிறவி அடைந்ததாகவும், அதனால் அவன் புண்ணியம் எய்தியதாகவும், அவனுடைய பிறப்பு உயர்ந்ததாகவும், அவனுக்கு சத்திரிய அந்தஸ்து வந்ததாகவும் இந்த பிராமண பூசாரிகள் அந்த ராஜாவை நம்ப வைத்தனர். அப்போது ஒரு ராஜா வந்து வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அந்த தங்க பசு எவ்வளோ பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அந்த பூசனை முடிந்தவுடன் அந்த பசு வந்து அந்த வேத பிராமணர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. இப்படி வடநாட்டில் ஒரு மன்னன் இதே போன்று இரண்ய கர்ப்பம் மட்டுமல்லாமல் தன்னுடைய தாழ்வான பிறப்பை உயர்த்தி சத்திரிய அந்தஸ்து பெற வேண்டும் என்று தன்னுடைய கஜானாவே காலியார அளவுக்கு அவன் அவையிலே இருந்த வேத பிராமணர்கள் சொன்ன அத்தனை பரிகாரங்களையும் செய்தான். அதுதான் யாருன்னா சத்ரபதி சிவாஜி. அவன் மட்டும் அல்லாமல் டெக்கான் என்று சொல்லக்கூடிய தெக்கன பகுதியை ஆண்ட ராஷ்டிரகுட்டர்கள் உள்பட இதுபோல் பல பரிகாரங்கள் செய்ததை நமக்கு வரலாறு காட்டுகின்றது. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சாதி மத கட்டுப்பாடுகளும் இந்த வேத பிராமணர்களின் ஆளுமையும் வலுத்திருந்தன. சஹஸ்ரம் என்பதற்கு சமஸ்கிருதத்தில் 1000 என்று பொருள். அப்போ கோசஹஸ்ரம் என்றால் இந்த மன்னன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா 1000 பசுக்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கி இருக்கின்றான். நம்ம வந்து பழந்தமிழகத்தில் எப்படி மக்களிடையே ஒரு பெரும் செல்வமாக ஆணிரை கூட்டங்கள் கருதப்பட்டன என்பது குறித்தும், அதனாலேயே இந்த ஆட்சியாளர்களிடையே ஆணிரை கவர்தல் என்பது கேட்டில் ரெய்ட்ஸ் பெருவாரியாக இருந்தது என்றும், அது எவ்வளோ பெருவாரியாக இருந்தது அப்படின்னா தொல்காப்பியர் வந்து வெற்றி முதலிய திணைகளாக இந்த ஆணிரை கவர்தலின் வெவ்வேறு கட்டங்களை அவர் வகுத்து காட்டுகின்ற அளவு அவை பரவலாக இருந்தன. அது மட்டுமல்ல, வரலாறு என்ன காட்டுது அப்படின்னா உலக அளவிலே எல்லா பழைய நாகரிகங்களிலும் இந்த ஆணிரை கவர்தல் என்பது இருந்திருக்கின்றது. சமீபத்திலே வெளிவந்த ஃபால் ஆஃப் அ சிவிலைசேஷன் என்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் வரலாற்று ஆசிரியர் பால் கூப்பர் என்பவர் சுமேரிய நாட்டிலே எப்படி வந்து இந்த ஆணிரை கவர்தல் இன்றைக்கு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பதை மிக சுவாரஸ்யமாக படம் பிடித்து காட்டுகின்றார். இன்றளவிலும் ஆப்பிரிக்காவின் சில பின்தங்கிய பகுதிகளில் இந்த பசு கூட்டங்கள் உண்மையான ஒரு சொத்தாக கருதப்பட்டு இந்த ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது சூடான் போன்ற நாடுகளிலே இன்றளவிலும் வழங்கி வருகின்றன. அப்போ உலகத்தின் வேற எந்த பகுதியிலும் இல்லாதபடி இந்த இந்திய மண்ணில் மட்டும் இந்த பசுக்களுக்கு ஏன் ஒரு புனிதத்தன்மை கொடுக்கப்பட்டு அவற்றை இந்த வேத பிராமணர்கள்
சமய சின்னமாக்கினார்கள் என்று நாம் கேள்வி கேட்க வேண்டி உள்ளது. அதுவும் பார்த்திங்கன்னா ரிக்வேத காலத்திலே வேத பிராமணர்கள் ஆணிரைகளை பலி கொடுத்து உண்டிருக்கின்றார்கள். அப்படிங்கிறப்போ பின்னாளில் ஏன் இந்த புனிதத்தன்மை? ஒரு மன்னனிடம் 1000 பசுக்களை தானமாக பெறுவது என்பது போராட்டம் இல்லாமல் எளிமையான வகையிலே செல்வத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக நமக்கு படுகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களாக பிறந்தவர்கள் கூட தங்கள் பிறப்பை உயர்த்துவதற்கு சத்திரியர் என்று சொல்லிக்கொள்வதற்காக இப்படி பலவித சடங்குகளையும் பொருட்செலவையும் மேற்கொண்டார்கள் என்றால் இப்படிப்பட்ட இந்த ஜாதி கட்டமைப்பு என்பதும் ஏன் இந்த இந்திய மண்ணிலே இத்தனை பரவலாக ஊடுருவியது? இந்த தளவாய்புரம் செப்பேட்டை வெளியிட்ட பராந்தக வீரநாராயணன் மகனான ராஜசிம்ம பாண்டியன் அவனுடைய சின்னமனூர் பெரிய செப்பேட்டில் மந்திர கௌரவ மங்கலம் என்கின்ற ஒரு கிராமத்தை பிரம்மதேயமாக உருவாக்கியதை பெருமையோடு பதிந்து காட்டுகின்றான். இப்படி தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் வேத பிராமணர்களின் ஆதிக்கமும் செல்வமும் அரசவையிலே கூடி வந்ததை நாம் பார்க்கின்றோம். தமிழ் நாவலர் சரிதை என்கின்ற 17ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 51 புலவர்கள் எழுதிய 269 பாடல்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. அதில் 4 பாடல்கள் அச்சுத களப்பாளன் என்கின்ற ஒரு களபர மன்னனின் புகழை பாடுவதாக காட்டப்படுகின்றன. இப்போ இந்த 51 புலவர்களில் சிவபெருமானை இறையனார் என்றும் முருகக் கடவுளை முருகவேள் என்றும் சங்ககால புலவர்களில் ஔவையார் நக்கீரர் போன்றவர்களும் பிற்கால புலவர்களில் கம்பன் ஒட்டக்கூத்தர் போன்றவர்களும் இடம்பெறுகின்றனர். இதுபோல் சில தொகுப்புகளை பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாக பல செய்திகள் அவற்றில் இடம்பெறும். இதற்கு இன்னொரு உதாரணம் பின்னாளில் வந்த திருவள்ளுவ மாலை. இப்போ இந்த தொகுப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அச்சுத களப்பாளன் என்பவன் மூவேந்தர்களையும் சிறைப்பிடித்து அவர்களை அடைத்ததாகவும் ஒவ்வொருவரும் தன்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினா அவர்களுக்கு விடுதலை தருவதாகவும் கூறியதால் 2 பாடல்கள் பாண்டிய மன்னனாலும், ஒரு பாடல் சேர மன்னனாலும், ஒரு பாடல் ஒரு சோழ மன்னனாலும் பாடப்பட்டதாக அந்த தொகுப்பில் இடம்பெறுகின்றன. அதில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் மட்டும் ஏன் 2 பாட்டு பாடுறானா, முதல்ல ஒரு பாட்டிலே அவன் என்ன ஒரு கருத்தை சொல்கிறான், இந்த அச்சுத களப்பாளன் முன்னாடி நான் இப்படி கட்டுண்டு பலகாலமாக நிற்கின்றேனே, இது எதை போல் இருக்கின்றது தெரியுமா? வானர தலைவனாகிய சுக்ரீவனுக்காக ராமர் அவனுடைய மலைகளிலே 6 மாத காலம் காத்திருந்தார், அதுபோல் இருக்கிறது என்று பாடினானா. இதை கேட்டவுடன் அந்த களபர மன்னனுக்கு கோபம் வந்து விட்டதாம். ஏனென்றால் தன்னை ஒரு குரங்கு ராஜாவோடு ஒப்பிட்டு விட்டு இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்கிறானா, அவனை ராமனுக்கு நிகராக ஒப்பிட்டு கொள்கின்றான்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னனின் காலில் இட்டிருந்த தலைகளை ரெட்டிப்பு தலைகளாக ஆக்கினானாம். உடனே அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான், இன்னொரு பாட்டு பாடுறான். கிடவர் வடகடல் என்றார்த்தார், வடகடல் தென்கடல் என்றார்த்தார், தென்தில்லை அச்சுதா நிந்தன் முன் கடை நின்றார்க்கு முரசு. தென்தில்லையை ஆழ்கின்ற அச்சுதனே, உன்னுடைய போர் முரசு ஒலி கடல் ஆர்ப்பரிக்கின்ற ஒலியை ஒத்ததாக இருக்கின்றது. குடகிலே வாழ்பவர்களுக்கு அது மேற்கு கடலின் ஓசையாகவும், மேற்கில் இருப்பவர்களுக்கு அது வடக்கு கடலின் ஓசையாகவும் தோன்றுகிறது அப்படின்னு பாடுறானா. இதை கேட்டவுடன் அந்த மன்னன் மனமிறங்கி என்ன செய்கிறானா, பாண்டிய மன்னனை விடுவித்து விடுகின்றானாம். இப்போ வரலாற்று ரீதியாக இந்த கதைக்கு ஒரு பின்புலமும் இல்லை அப்படின்னா கூட களபிரர் ஆட்சி முடிந்து ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கொண்டாடப்படுகின்ற இந்த தமிழ் நாவலர் சரிதையிலே எதற்காக களபிரர்கள் பேசப்பட வேண்டும்? அதுவும் இந்த பாட்டில் இடம்பெறுகின்ற தென்தில்லை என்பது சிதம்பரம். இப்போ நமக்கு தெரியும் பெரிய புராணத்தில் கூட 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் களபிர ராஜாவாக காட்டப்படுகின்றார், கூற்றுவ நாயனார். அவர் எப்படி சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த தில்லை மூவாயிரவர் அந்த தீட்சிதர்களால் தனக்கு பட்டாபிஷேகம் நடத்த விருப்பப்பட்டதாகவும், அந்த தீட்சிதர்கள் அந்த உரிமை சைவர்களாகிய சோழ மன்னர்களுக்கு மட்டுமே உரியது என்று கூறியதாகவும் அந்த கதையை நம்ம முன்னோடு பகுதியில் பார்த்தோம். அப்போ ஏன் இந்த களபிரர்கள் ஒரு 1100 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்படுறாங்க அப்படின்னா அதற்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, மதுரை போன்ற முக்கிய இடங்களிலிருந்து களபிரர்கள் அகற்றப்பட்டாலும் அந்த பரம்பரையை சார்ந்த வம்சாவளியினர்
சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் பல சிற்றூர்களில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததை பின்னாளில் உள்ள கல்வெட்டு ஆவணங்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்போ தொடர்ந்து ஒரு களபர ஆட்சி சில பகுதிகளிலே இருந்து வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் தோற்றுவித்த சமய நம்பிக்கை, தமிழகத்தில் வேரூன்றச் செய்த சமணமும் பௌத்தமும் இவருடைய அந்த ஆட்சி காலம் முடிந்த பிறகும் மக்களிடையே தொடர்ந்து செல்வாக்கு பெற்று செழித்து வந்திருக்கின்றது என்பதற்கான பல ஆதாரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அளவிலே 11 நூற்றாண்டு கழித்து ஒரு அச்சுத களப்பாளன் பேசப்படுகின்றான். இப்போ இந்த அச்சுத களப்பாளன் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டாலே நமக்கு சில கேள்விகள் எழும்புகின்றன. களப என்று பாலி பிராகிருத மொழியில் அழைக்கப்பட்ட இந்த மன்னர்களை சமஸ்கிருதத்தில் களப்ர என்று அழைக்க, தமிழிலே அவர்கள் களப்பாளர் என்று அழைக்கப்பட்டனர். அதை வைத்துதான் களபகுலம் என்று அவருடைய குலப்பெயரும் வருகின்றது. முனைவர் பத்மாவதி அவர்கள் எப்படி இந்த களப்பாளன் அப்படிங்கிற பெயரோட சோழ நாட்டிலே சில சிற்றரசர்கள் இருந்தார்கள் என்பதை ஆவணங்களோடு நமக்கு காட்டுகின்றார். சிறிஞார் கிழவன் களப்பாளன் தன்னிச்சை என்பவன் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலும், களப்பாளன் செல்லையன் என்பவன் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலும், சிற்றாவூர் உடையான் பெருமான் கற்பகமான களப்பாளராஜர் என்பவன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்திலும், அப்புறம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழ களப்பாளன் என்றே ஒரு சிற்றரசன் ஆட்சி செய்ததையெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களுடன் அவர் நமக்கு காட்டுகின்றார். இதில் உடையான் கிழான் என்கின்ற அடைமொழிகள் எதை காட்டுது அப்படின்னா, அவர்கள் தொடர்ந்து பெரிய செல்வந்தர்களாக நில உடைமையாளர்களாக இருந்திருக்கின்றனர். இன்னும் இந்த களப்பாளன்கிற பெயரை வைத்து களப்பாள ராயர் என்றும் இவர்கள் சில கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்படுகின்றனர். இந்த களப்பாளராயர் என்கின்ற பெயர் கொண்டவர்கள் எப்படி சோழர்களிலே இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் இரண்டாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் முக்கியமான நிர்வாக பொறுப்புகளில் இருந்தார்கள் என்பதை திருவிடைமருதூர் கல்வெட்டு கூறுகின்றது. நெற்குன்றவாணர் என்ற களப்பாளராயர் திருப்புகலூரிலே ஆட்சி செய்ததை ஒரு கல்வெட்டு காட்டுகின்றது. அவன் ஒரு சிறந்த சைவ பற்றாளனாக அங்குள்ள சிவபெருமான் மீது ஒரு அந்தாதி பாடிய செய்தியையும் அந்த கல்வெட்டு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, ஆதுல சாலை என்று ஒரு மருத்துவமனை வேறு அமைத்து அவன் பொதுமக்களுக்கு சேவை செய்ததை அது காட்டுகின்றது. 5ஆம் நூற்றாண்டில் காவிரி பூம்பட்டினத்தை ஆட்சி செய்த அச்சுத விக்கந்தன் என்ற களப்பாள மன்னன் குறித்து நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ 13ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்திலே தொகுக்கப்பட்ட சைவ சித்தாந்த நூல்கள், ஒரு 14 நூல்களிலே மிக முக்கியமானது சிவஞான போதம். இதை அருளி செய்தது மெய்கண்ட தேவர். அவருடைய தந்தையார் பெயர் அச்சுத களப்பாளன். அப்போ பின்னாடி சில களபர ஆட்சியாளர்கள் சைவ சமயத்தை தழுவி இருக்கலாம், சில களபர ஆட்சியாளர்கள் வைணவ மதத்தையும் தழுவி இருக்கலாம். ஆழ்வார்களால் பின்னால் இந்த அச்சுத என்கின்ற அடைமொழி பெருமாளுக்கே வைத்து பாடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே என்று வருகின்றது. இப்போ இந்த இடத்துல நமக்கு மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் அவர்கள் சைவர்கள் வைணவர்களாக இருந்த போதிலும் பௌத்த சமணத்திற்கு பெருவாரியான ஆதரவு அளித்திருக்கின்றனர். இந்த மதங்கள் மக்களிடையே பரவலாக இருந்ததால் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக அவர்கள் இந்த ஆதரவை நல்கியிருக்கலாம். இப்போ மதுரையை எடுத்துக்கொண்டால் 768 பொது யுகத்திலிருந்து ஆட்சி செய்தவன் பராந்தக நெடுஞ்சடையன். அவனுடைய ஆட்சி காலம் தொடங்கி மதுரையை சுற்றி பல இடங்களிலே சமண தீர்த்தங்கரர்களின் உருவங்களும் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. புதுக்கோட்டை சித்தன்ன வாசலில் இருக்கின்ற மிக புகழ் பெற்ற சமண கல்வெட்டுகளும் புடைச்சிற்பங்களும் ஓவியங்களும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. கழுகுமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் சிலை. இந்த தேவர் என்றாலே அவர் சமண தீர்த்தங்கரர். அந்த சிலையை உருவாக்கி அதற்கு நிபந்தம் வழங்கியது மானி சங்கர நாராயணன் என்ற வேத பிராமணர் என்கின்ற செய்தியை கல்வெட்டு காட்டுகின்றது. அப்போ இந்த வேத பிராமணர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாண்டிய மன்னர்களைப் போல் சமண துறவிகளுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர். இதே போல் தொண்டை நாட்டிலும் களபரராட்சி முடிந்த பிறகு வந்த பல்லவ மன்னர்கள் தொடர்ந்து சமண பௌத்த மதங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அந்நாளிலே கடலூருக்கு பாடலிபுத்திரம் என்று பெயர். அது மிக முக்கியமான ஒரு சமண தலமாக இருந்தது.
இப்போ பெரிய புராணத்தில் நாம் பார்க்கின்றோம், திருநாவுக்கரசர் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பாடலிபுத்திரத்தில் ஒரு சமண பள்ளியில் இருந்து தான் அவர் சமண துறவியாகி தர்மசேனர் என்கின்ற பட்டப்பெயரையும் பெறுகின்றார். இந்த களபர மன்னர்களை தோற்கடித்து பல்லவ ஆட்சியை மீண்டும் நிறுவிய சிம்ம விஷ்ணு பல்லவன், அவனுடைய ஆட்சி காலம் என்பது 540 556 பொதுயுகம். பள்ளன் கோயில் செப்பேட்டில் திருப்பருத்தி குன்றம் என்ற இடத்திலே ஒரு சமண பள்ளிக்கு ஏற்படுத்திய ஒரு பள்ளிச்சந்தம் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. ஸ்ரீ வர்தமானேஸ்வர தீர்த்தம் என்கின்ற ஒரு சமண பள்ளியை அமைத்து அந்த இடத்திலே வஜ்ரநந்தி என்கின்ற ஒரு சமண துறவியின் பொறுப்பிலே அதை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அங்கு ஒரு நந்தி சங்கா அமைத்து ஸ்ரமணாசிரமம் ஒன்றை உருவாக்கி ஜைனேந்திரர்களும் ஜீனேந்திரர்களும் இவையெல்லாம் சமண துறவிகளுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள். அவர்கள் அங்கிருந்து சமண மதத்தை பரப்பி இருக்கின்றனர். இந்த சிம்ம விஷ்ணு பல்லவனின் தாயார் இதேபோல் யாவனிக சங்கா என்று ஒன்றை ஏற்படுத்தி சமண முனிவர்களை ஆதரித்ததாக ஹொசகெட்ட கல்வெட்டு காட்டுகின்றது. இதற்கு அடுத்தாற்போல் 8ஆம் நூற்றாண்டில் வருகின்ற நந்திவர்ம பல்லவன், அவன் காலத்திலே திருப்பான்மலை என்கின்ற இடத்தில் நாகநந்தி மற்றும் பொன்னக்கியார் என்கின்ற சமண துறவிகளுக்கு அவன் புடைப்பு சிற்பங்களை ஏற்படுத்தியதை கல்வெட்டு காட்டுகின்றது. தொடர்ந்து ஒரு 500 மாணவர்கள் படித்த ஒரு சமண பள்ளி வெடால் என்கின்ற இடத்தில் நிறுவப்பட்டு அதற்கான ஆதரவையும் அவன் நல்கி வந்திருக்கின்றான். இவனுடைய அடுத்த வழித்தோன்றல்தான் பல்லவர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற மாமல்லபுரத்தை உருவாக்கிய மகேந்திரவர்ம பல்லவன். அவனுடைய ரதங்களில் ஒரு ரதம் பிடாரி அம்மனுக்காக செய்யப்பட்டது. அது சமண பௌத்தத்தில் அவனுக்கு இருந்த ஈடுபாட்டிற்கான சாட்சியமாக நமக்கு அமைகின்றது. இப்படி 5ஆம் நூற்றாண்டில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கியது போல் இந்த சமண பள்ளிகள் அவர்களுடைய மத கொள்கைகளை மட்டும் பரப்புவதில் ஈடுபடாமல் மெட்டாஃபிசிக்ஸ், கணிதம், லாஜிக், கிராமர், வானவியல் சாத்திரங்கள் மற்றும் மருத்துவம், கலைகள் என்று பலவிதமான கல்வியை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றனர். தமிழ் மண்ணிலும் இதேபோல் சமண பள்ளிகள் இலக்கண இலக்கியத்திற்கும் கட்டிடக்கலை மற்றும் நுண்கலைகளுக்கும் பல தொண்டுகள் ஆற்றி உள்ளதை கல்வெட்டு ஆதாரங்களும் இலக்கியங்களும் நமக்கு காட்டுகின்றன. இந்த துறைகளிலே களபரர்கள் தமிழர்களுக்கு ஆற்றிய தொண்டு பற்றி தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.